இது பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்கர எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரோடு டு பெருந்துறை மெயின் ரோட்டில் ஹைவேஸில் இருக்குது. ஆலயமணி மஹால் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. டொயோட்டா ஷோரூமும் இந்த பக்கம் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷோரூம் டிபிஎஸ் பேங்க்குக்கு கீழே. ஸோ எல்விபியாக இருந்த பேங்க் இப்போ டிபிஎஸ் பேங்க்காக மாறிடுச்சு. ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு ஷோரூம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமும் இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான். ஹே கைஸ், என் பேர் வந்துட்டு மோகன் அமரானன். நான் வந்துட்டு ட்ரிபிள் முடிச்சிருக்கிறேன். ஸோ பேட்டரி வண்டியை பற்றி எனக்கு நாலேஜ் ஜாஸ்தி. ஸோ எம்பெடரில் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திங்கிறதுனால சர்க்யூட்ஸ் எனக்கு நாலேஜ் இருக்குது, பேட்டரி பற்றி நாலேஜ் இருக்குது, வண்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பேட்டரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோஸில் எல்லாம் பார்ப்போம். இந்த சேனல் ஓப்பன் பண்ண காரணமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு எலக்ட்ரிக் டூ வீலர் பற்றி நிறைய கான்வர்சேஷன் ஓடிட்டு இருக்குது. ப்ளஸ் மைனஸ் எல்லாமே ஓடிட்டு இருக்குது. ஸோ ஏன் ஃபயர் ஆகுது, ஏன் ஃபயர் ஆகுறது, எப்படி நிப்பாட்டுறது, எப்படி தடுக்கிறது, எப்படி வளர்றது இதில். ஸோ எலக்ட்ரிக் டூ வீலர் தான் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி முக்கால்வாசி பேருக்கு தெரியுமே தவிர இதுதான் வந்துட்டு அட்வான்டேஜ், இது டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டு இப்போதைக்கு அதிகமாக நாலேஜ் இல்லாதனால தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து எலக்ட்ரிக் டூ வீலர் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். நம்ம கடை பேர் ஸ்ரீசக்கர எலக்ட்ரிக் மோட்டார்ஸ். ஸோ ஷோரூம் வந்துட்டு ஈரோட்டில் இருக்குது. நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் டீலர். ஆக்சுவலாக நம்ம பைக் பண்ணுறோம். ஸோ டீட்டெயிலாக வந்துட்டு ஏதாச்சும் டவுட்னா கூட நீங்கள் நேரில் வந்து கூட கேட்கலாம். ஸோ இந்த சேனல் ஓப்பன் பண்ணுற காரணமே உங்களுக்காக தான், எங்களுக்காகவும் தான். ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு வண்டியை நம்ம பார்ப்போம். நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது. கம்பெனியில் வந்துட்டு நம்ம பைக் பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 14 வகையான மாடல்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் 14 வகையான மாடல்ஸ் நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை, 8 வகையான மாடல்ஸ் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது, இமீடியட்டாக ஸ்டாக் இருக்குது. நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா கூட கஸ்டமைசபிள் பேட்டரியோட நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன மாடல்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருக்குது, அப்டேட் இருக்குது, அதோட ஸ்பெக்ஸ் என்ன, டீடைல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம பார்ப்போம். ஸோ பேசிக்காக இப்போ என்னென்ன மாடல் இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். இது பேர் வந்து கார்கோ ஹெவி டியூட்டி. ஸோ இது வந்துட்டு லோடர் வெஹிக்கிளில் உங்களால் ஒரு கம்பெனி நம்ஸ் படி 350 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் வந்து 500 கிலோ வரைக்கும் தாராளமாக இழுத்துருக்குறோம். ஸோ இது வந்து இழுக்கக்கூடிய வண்டி தான். பட் அதனால் வந்துட்டு இந்த 500 கிலோ வைக்கிறப்போ உங்களுக்கு கிலோமீட்டர் ஸ்பீடு கண்டிப்பாக ட்ராப்பேஜ் வரும். நம்மகிட்ட வந்து கஸ்டமைசபிள் பேட்டரி இருக்குது, கஸ்டமைஸ் பண்ண முடியும் நான் சொன்னேன் இல்லைங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு LFP பேட்டரி தான் கம்பல்சரியாக போட்டு கொடுக்குறோம். ஸோ டிஸ்பிளேலேயே உங்களுக்கு வந்துட்டு LFP பேட்டரிக்கான டிஸ்பிளே, பவரு, பேட்டரி இண்டிகேஷன், இது வந்து LFPக்கான பேட்டரி வோல்டேஜ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கே தெரிய வரும் எவ்வளோ கிலோமீட்டர் இன்னும் போகும் என்ன ஏதுங்கிற மாதிரி. அதுக்கான இண்டிகேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆக்சுவலாக வரும். ஸோ அடுத்த வண்டி பார்க்க போகிறப்போ உங்களுக்கு வந்து ராக்கெட் மாடலு. இந்த ராக்கெட் மாடல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 50லேருந்து 200 கிலோமீட்டர் வரைக்குமே எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். இது வந்துட்டு 12 inch டயரோட உங்களுக்கு வந்துட்டு லோடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பர்சனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெவியாக வந்துட்டு உங்களுக்கு வெயிட் எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய வண்டி. ஸோ இது வந்து கஸ்டமைசபிள் தான் இதுவும். ஸோ பேட்டரி ரிமூவலாக வச்சுக்கலாம், உள்ளேயும் வச்சுக்கலாம். எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டிஸ்பிளே கம்பல்சரியாக வந்து போட்டு கொடுத்துருப்போம். ஸோ டிஸ்பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்காக இருக்கும். ஸோ லைட்டாக வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற மாதிரி லைட்டாக இருக்காது, திக்காக ஹெவியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு தேய்மானம் ஆறது வந்துட்டு ரொம்ப நாள் ஆகும் ஆகிறதுக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் சார்ஜ் உங்களுக்கு இன்னுமே கம்மியாக வரும் உங்களுக்கு. ஸோ இது செகண்ட் வண்டி. இதில் வந்து டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயனுக்கு லித்தியம் ஃபெரஸ் பர்சன்ட்டுக்கு ரெண்டுக்கும் ஓரளவுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்கும். வோல்டேஜ் வந்து இண்டிகேஷன் வந்துடும். ஸோ எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ கிலோமீட்டர் போகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இண்டிகேஷன் தாராளமாக வந்துடும் உங்களுக்கு இதில். ஸோ ஹெட்லைட் கூட LED தான் நாங்கள் போட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ ராக்கெட் மாடல் இது வந்துட்டு அடுத்தது வந்து கிளாசிக் மாடலுக்கு வருவோம். கிளாசிக் மாடல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு டிசேபிள் பர்சன் மட்டும் இல்லாமல் வயசானவங்க, ஓட்ட முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது ஹேண்டில், இல்லை புதுசாக ஃபஸ்ட் டைம் ஓட்டுறாங்க
அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை குழந்தைங்க முன்னாடி வச்சுட்டு அவங்க வந்து ஆடிட்டே இருக்கிறாங்க, என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இது வந்துட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பொருளும் நீங்கள் ஈஸியாக பண்ணி வச்சுக்கலாம். 3 செகண்ட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஆக்வர்டாக இருக்காது. ஏன்னா இது வந்துட்டு லுக்கே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மாடல் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுலேயும் வந்து லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட்டும் என்னால் போட்டு கொடுக்க முடியும். ஸோ ஒரு வண்டிக்கும் ஒரு மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பேட்டரி நம்ம வந்து போட்டு கொடுக்குறோம். ஸோ இந்த மாடல் ஃபீச்சர்ஸில் என்னென்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கஸ்டமைஸ் பண்ண முடியும் நான் சொன்னேன் இல்லைங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். எல்லாமே நம்ம கிட்ட இருக்கலாம். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே நான் ரேஷன் மாடல் தான். ஸோ நான் ரேஷன் மாடல்னால உங்களுக்கு ஸ்பீடு வந்துட்டு 40லேருந்து 45 தான் ஸ்பீடு இருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு போகாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மோட்டர் சைஸும் பார்த்திங்கன்னா 250 வாட்ஸ் மோட்டர் தான் இருக்கும். ஸோ இந்த நம்மகிட்ட எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ 3 வண்டி பார்த்தோம். இப்போ அடுத்த வண்டியெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். வாங்க போய் பார்ப்போம். ஸோ இந்த மாடல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் மாடல். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பர்சனல் யூஸுக்கு நல்லபடியாக யூஸ் ஆகும். பர்சனலாக வந்துட்டு ஸ்டைலிஷாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பழைய மாடல் பெஸ்ட் மாடல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட டயர் சைஸ் வந்து 10 இன்ச்சு. 2 பக்கம் டிஸ்பிளேக்கு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ கம்பல்சரியாக நம்ம எல்லா பக்கம் டிஸ்பிளே கொடுத்ததுனால உங்களுக்கு குவாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஸ்விங் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு அலுமினியமில் இருக்காது. இது வந்துட்டு ஸ்பெஷலாக இருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு LFPக்கான டிஸ்பிளே வந்துட்டு வந்துடும். பேட்டரி அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டூமோட இது பார்த்திங்கன்னா லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்சிங் எல்இடியாக இருக்கும். அது நம்ம வண்டியை வந்து டீட்டெயிலாக பார்க்குறப்ப நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு வெஸ்பாங்கிற மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா கார்கோ மீ நீங்கள் அப்படியே பார்த்தீங்க இல்லையா, அதனோடது சின்ன வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட மினியாக இருக்கும். பட் பேட்டரி சைஸ் வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக தான் போட முடியும். பட் மோஸ்ட்லி மற்ற எல்லா ஸ்பெக்ஸும் வந்துட்டு உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ சைஸு காம்பேக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸல் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சோலா மாடலுக்கு போகலாம். சோலா மாடலில் வந்துட்டு இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடலுங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்குறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஸ்பீடு 40-45 மேலே போகாது. பட் இது பட்ஜெட் ரேட்டில் இருக்கும். இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். அது பழைய ராக்கெட் மாடலில் இல்லாமல் இதில் வந்துட்டு ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ லோடுக்கு அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. பர்சனல் மட்டும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடலுங்காட்டி உங்களுக்கு வந்து டயரை வந்துட்டு 10 இன்ச் டயரில் வரும். ஸோ இதுலேயும் வந்து நம்ம LFP பேட்டரி நம்ம போட்டு கொடுக்குறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்பிளேவும் அதுக்கேற்ற மாதிரி LFPக்கான இது மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதில் ரிவர்ஸ் கியர், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லா வண்டியிலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் கியர் இருக்கும், க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு USB சார்ஜர் இருக்கும், சைஸ் அண்ட் சென்சர் இருக்கும். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லா மாடல்லையும் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மாடல். லேடிஸ்க்கு ஸ்பெஷலாக வந்துட்டு இது பண்ணது, ஜென்ஸும் தாராளமாக இது பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஸ்டைலிஷ் லுக்கு வந்து கொடுக்கும். அனிமேஷனில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மினியன் மாதிரிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் கார்ட்டூனில். ஸோ அந்த மாதிரி லுக்கில் இருக்கும். உங்களுக்கு லேடிஸ்க்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஹைட் வந்துட்டு உங்களுக்கு கால் எடுத்து வைக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஸோ லேடிஸ் வந்துட்டு இது ரொம்ப நல்லா ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாடல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோகோங்கிற நேமில் வரும் உங்களுக்கு. இதுலேயும் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்பிளே வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம பேசிக்காக வந்துட்டு எல்லா மாடலும் ஒரு டைம் நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடலும் நான் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பேட்டரி டைப்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ LFP பேட்டரிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு 3 டைப் ஆஃப் பேட்டரி. இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பேட்டரி. இது வந்துட்டு 2500 வாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 1115 வாட்டு. இது வந்து 48 வோல்ட்டு. இது வந்து 60 வோல்ட்டு. ஸோ இது வந்து கார்கோக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து சோலா, கோகோ இது மாதிரி மாடலுக்கெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதுலேயே சின்ன 60 வோல்ட்லேயும் கம்மியான பேட்டரி வந்துட்டு இது 60 வோல்ட் 30 ஆம்ஸில் இருக்கும் உங்களுக்கு. வாட் வந்து பார்த்திங்கன்னா 1800 வாட்ஸ். ஸோ பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்துட்டு எல்லா கம்பெனியும் வந்துட்டு ஷோ பண்ணாது. ஸோ நம்ம வந்துட்டு பேட்டரியோட கெப்பாசிட்டி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக வந்து காட்டி ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பேட்டரி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக அவங்க வந்துட்டு
உங்களுக்கு தெரிய வரும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு வீடியோவில் வந்து பேசிக்காக எல்லா வண்டியும் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். நாங்கள் ஒரு வண்டியாக போடுறோம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, இது எதனால் இப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எதனால் அப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நீங்கள் கேட்க நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி லிங்க்லேயே இருங்க. நம்ம ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுவீங்க நான் வந்துட்டு எதிர்பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.